இப்படியெல்லாம் பணத்தை சேமிக்க கூடாது. பணம் சேமிக்க விடாம உங்கள் தடுக்கிற 6 விஷயத்த பாருங்க. இப்போ நீங்க ஜிம்முக்கு போய் 1 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. நல்லா வேர்த்து ரொம்ப டயர்ட் ஆகிடுவீங்க. அதுக்கு ரிவார்டு மாதிரி வீட்டுக்கு போற வழியில ஒரு சிக்கன் ஷவர்மாவும் ஒரு பெரிய சோடாவும் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. முதல்ல நீங்க உடம்ப ஃபிட்டா வச்சுக்க ஒரு ஸ்டெப் எடுத்தீங்க. ஆனா அப்புறம் 2 ஸ்டெப் பின்னாடி போயிட்டீங்க. நாம பணத்தை சேமிக்கும் போது அடிக்கடி இப்படித்தான் பண்றோம். கொஞ்சம் காசு சேமிக்க ரொம்ப கஷ்டப்படுவோம். ஆனா அப்புறம் ஏதோ ட்ராப்ல மாட்டி எல்லாத்தையும் இழந்துடுவோம். எப்படி பணத்தை சேமிக்க கூடாதுன்னு 6 எக்ஸாம்பிள் இருக்கு. நீங்க அப்படி பண்ணுனீங்கன்னா அது சும்மா ஒரு போலி சேமிப்பு மாதிரி ஆயிடும். ஃபர்ஸ்ட், இன்ட்ரெஸ்ட் கட்டிக்கிட்டே இன்ட்ரெஸ்ட் வாங்குறது. இப்போ நீங்க ரூபாய் சேமிச்சு அதை சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதே சமயத்துல கிரெடிட் கார்டுல கடன் இருக்கு. நீங்க கட்டக்கூடிய இன்ட்ரெஸ்ட் சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல இருந்து வர்ற இன்ட்ரெஸ்ட்டை விட அதிகமா இருக்கும். இல்லைன்னா நீங்க பண்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல இருந்து வர இன்ட்ரெஸ்ட்டை விட அதிகமா இருக்கும். நீங்க சேமிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஆனா நிஜத்துல பார்த்தா காசு இழந்துட்டு இருப்பீங்க. உங்களுக்கு கடன் ஏதாவது கட்ட வேண்டியது இருந்தா அதை முதல்ல கட்டுறது தான் நல்லது. 2வது, எஜுகேஷன்ல சேமிக்கிறது. இப்போ நீங்க ஒரு வேலையில சேர்றதுக்கு எக்ஸல் கத்துக்கணும்னு வச்சுக்கோங்க. அங்க 4000 ரூபாய் கொடுத்து ஒரு கோர்ஸ்ல சேர்ந்தா ஒரு வாரத்துல எல்லா ட்ரிக்ஸும் கத்துக்கலாம். ஆனா நீங்க நானே கத்துக்கிறேன்னு ஒரு மாசம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இது சேமிப்பா இல்லையா? நீங்க 4000 ரூபாய் மிச்சம் பண்ணீங்க. ஆனா ரொம்ப முக்கியமான உங்க நேரத்தையும் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் யூஸ் பண்ணி வேஸ்ட் பண்ணிட்டீங்க. அது மட்டும் இல்ல, நீங்க ரொம்ப லேட்டா ஜாப் அப்ளை பண்ணி அந்த வாய்ப்பையும் மிஸ் பண்ணிட்டீங்க. 3வது, ஓட்ட உண்டியல்ல சேமிக்கிறது. நிறைய பேரு அவங்க வருமானத்துல கொஞ்சம் எடுத்து வச்சா சேமிச்சுட்டோம்னு நினைக்கிறாங்க. அவங்க மனசுக்கு ஒரு திருப்தியா இருக்கும். ஆனா அந்த பணத்தை எங்க வைக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்க அந்த காசை மெத்தைக்கு அடியிலையோ இல்ல கம்மியான இன்ட்ரெஸ்ட் இருக்கிற அக்கௌண்ட்லயோ போட்டீங்கன்னா கம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட பவர் உங்களுக்கு தெரியாது. ஒரு வருஷத்துக்கு 1% இல்லைன்னா 3% இன்ட்ரெஸ்ட்னா பெருசா தெரியாது. ஆனா 10 வருஷம் 20 வருஷம் இல்லைன்னா 30 வருஷம் கழிச்சு பார்த்தா அது ரொம்ப பெரிய வித்தியாசமா இருக்கும். அப்ப திரும்பி போக முடியாது. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு நீங்க 100 ரூபாய்க்கு ஒரு பிரெட் வாங்குறீங்கன்னா ஒரு வருஷம் கழிச்சு அந்த காசு பத்தாது. விலையெல்லாம் ஏறிக்கிட்டே போகும். அதனால நீங்க பணத்தை சாக்கு மூட்டையில வச்சா பணவீக்கம் அதை சாப்பிட்டுடும். மறந்துடாதீங்க. 4வது, டிஸ்கவுண்ட்டுக்குன்னு நிறைய வாங்குறது. 3 மாம்பழம் வாங்கலாம்னு போவீங்க. ஆனா 10 வாங்கினா 2 ஃப்ரீன்னு சொல்லுவாங்க. இது பார்க்க நல்ல டீலா இருக்கும். ஆனா நீங்க சாப்பிடுறதுக்கு முன்னாடியே பழம் எல்லாம் வீணா போச்சுன்னா அது ஒரு நல்ல டீல் இல்ல. சேமிக்கிறது நல்லதுதான். ஆனா அதுக்காக தேவையில்லாத பொருள் எல்லாம் வாங்கிக்கிட்டே இருக்கக்கூடாது. 5வது, கஞ்சத்தனம் பண்றது. சாப்பாடு, ஷூஸ் இல்லன்னா மலிவான ஃபர்னிச்சர் வாங்குறது பார்க்க சேமிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அது கொஞ்ச நாளுக்கு தான். சீக்கிரமே அதுக்காக நீங்க டாக்டர் இல்லன்னா அது சீக்கிரமே உடைஞ்சு போய் திரும்ப வாங்குறதுக்குன்னு அதிகமா காசு செலவு பண்ணுவீங்க. நீங்க ஏதாவது வாங்கும்போது வெறும் விலையை மட்டும் பார்க்காம அதை எவ்வளவு நாள் யூஸ் பண்ண போறீங்கன்னு பாருங்க. நீங்க எப்பயாவது உங்க ஃப்ரெண்ட்ஸோட காபி ஷாப்புக்கோ இல்லன்னா சினிமாவுக்கோ போனா எல்லாம் போயிடாது. ஓவரா ஒவ்வொரு பைசாவுக்கும் கணக்கு பார்த்துட்டே இருந்தா மனசு டயர்ட் ஆகி மோட்டிவேஷனே போயிடும். 6வது, கம்மியா சேமிக்க அதிகமா செலவு பண்றது. இப்போ வாழைப்பழம் வாங்குறதுக்கு 2 கடை இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒன்னு உங்க வீட்டு முன்னாடியே இருக்கு, இன்னொன்னு 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. ஆனா 2வது கடையில 5 ரூபாய் கம்மின்னு வச்சுக்கோங்க. நீங்க சேமிக்கணும்னு 2வது கடைக்கு போவீங்க. ஆனா நீங்க அங்க போக பெட்ரோல்ல காசு செலவு பண்ணிடுவீங்க. இல்லன்னா 2 கிலோமீட்டர் நடந்து போவீங்க. நடக்கிறது ஃப்ரீ தான். ஆனா டயர்ட் ஆகி வரும்போது ஏதாவது வாங்கி குடிக்கிற மாதிரி வரும். பார்த்தா சேமிச்சது எல்லாம் போய் செலவு தான் பண்ணிருப்பீங்க. சுருக்கமா சொல்லணும்னா பணத்தை சேமிக்கிறதும் வீணாக்காம இருக்கிறதும் நம்ம பழக்க வழக்கங்களை பொறுத்து தான் இருக்கு. நல்ல பழக்க வழக்கங்களை வளர்த்துக்க அட்டாமிக் ஹேபிட்ஸ் புக்கை படிங்க. இது பினான்ஸ் புக் இல்லைனாலும் எனக்கு நிறைய பணம் சேமிக்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்கறதுக்கு நேரம் ஒதுக்கி வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நீங்க எல்லாரும் நம்ம கம்யூனிட்டியில ரொம்ப முக்கியமானவங்க.